அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் ரொம்ப நாளாக வீடியோ போடலாம் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. டைம் இல்லை, ஸோ அதனால தான் வந்து வீடியோ போட முடியல. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஃபலிஹாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு தான் வந்து இந்த வீடியோ எடுத்தது. வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பட் அப்லோட் பண்ணுறது தான் எனக்கு டைம் இல்லை. இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸு, இது என்ன அப்படின்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்காக வந்து இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தோம். இந்த பாக்ஸ் வந்து கலராக பாக்ஸ் வாங்கியாச்சு. இதில் வந்து ஃபலிஹாவோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தும் ஸ்டிக்கர் பண்ணி ஒட்டியாச்சு. இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்துட்டு சாக்லேட் போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் வந்து இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தோம். வெறும் பாக்ஸாக கொடுத்தா நல்லா இருக்காது இல்லையா, அதனால் இது பார்த்திங்க அப்படின்னா பீனட் பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு. அது புதுசாக வந்துருந்துச்சு. அடுத்து இது இந்த சாக்லேட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸில் வந்துட்டு ஒரு ஃப்ளேவர்ஸில் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து 5 சாக்லேட்ஸ் போட்டு ஒரு பீனட் பால் போட்டு எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணி பாக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாத்துலேயும் சாக்லேட்லாம் கரெக்டாக வச்சுருக்கேனா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பர்த்டே அன்னைக்கு மார்னிங் எடுத்தது இது. டெக்கரேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இல்லை, இதுவும் நார்மலாக தான் நாங்கள் பண்ணிருந்துச்சு. அப்புறம் அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்துட்டு பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். ஆர்டர் எடுத்து பிரியாணி போட்டிருந்தோம். அந்த வேலையெல்லாம் வெளியில் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. சைடில் பார்த்திங்க அப்படின்னா வந்து சைடிஷாக வந்து கஞ்சி, அப்புறம் வந்து கத்திரிக்காய் பச்சடி இதெல்லாம் வந்து சைடில் வந்து பேக் பண்ணிகிட்ருந்தோம். சாப்பாடு கொடுக்குற சமயத்தில் இதெல்லாம் வந்துட்டு பேக் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து ரைத்தா இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து பேக் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பை சோறு கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து ஐடியா. ஸோ அதனால் வந்துட்டு பையில் வந்து போடுறதுக்கு இதான் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு பேக் பண்ணியாச்சு இப்படி. அதுக்கப்புறம் பார்த்திங்க இது வந்து கஞ்சி. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் வந்து இந்த ஹென்னா டிசைன்ஸ் தான் போட்டிருந்தேன். இது வந்து ஸ்டென்சல்ஸ் பின்னாடி ஒட்டிருக்கு வந்து ஸ்டென்சல்ஸு. அதுக்கப்புறம் வந்து நான் தான் போட்டிருந்தேன். இது நம்மளோட ஹென்னா தான். உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே வந்து பை போட்டாச்சு, எல்லாம் ரெடியாக வச்சுருந்தோம் சாப்பாடு கொடுக்கறதுக்காக. அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. இதான் வந்து ஃபலிஹானுக்கு வாங்கின பர்த்டே கேக். இந்த கேக்கில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா மேலே உள்ள க்ரீன் லேயர் வந்து பிஸ்தா ஃப்ளேவர், கீழே இருக்கிற வந்து வெனிலா ஃப்ளேவரில் வந்து செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே ஸ்வீட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கேக் கட் பண்ணியாவது அவங்க அக்கா, அவங்க டேடி எல்லாமே சேர்ந்து தான் வந்து கேக் கட் பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த டே எல்லாருக்குமே நல்லபடியாக போணுச்சு. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே துஆ செய்யுங்க. இன்னொரு வீடியோவோட மறுபடியும் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.